என்னுடைய ஸ்பீச் என்ன பண்ண சொல்ல போறேன்னா, நம்ம தமிழ்ல, நம்ம சங்க தமிழ்ல, தமிழோட உணர்வுல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வாழ்வாதாரத்துக்கு உங்க பிசினஸ் பண்ணிக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். அதை பத்தி உங்ககிட்ட நான் பேச வரல, அதை பத்தி கத்துக்கிட்டு தான் போகணும் உங்ககிட்ட. ஆனா வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கு, நம்ம வாழ்வியல்னு ஒண்ணு இருக்கு. ஹவ் யூ லிவ், நாட் ஜஸ்ட் வாட் யூ லிவ். அந்த வாழ்வியல் கத்துக்கிறதுக்கு நம்ம தமிழ் போல வேற ஒண்ணுமே இல்லை. ஐ வாண்ட் டு கிரியேட் மோர் சுஜித்ஸ். இன் ஷார்ட், ஏன் சுஜித்துக்கு 2013 வந்த அந்த மாற்றம், ஏன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிசினஸ் மேனுக்குள்ள ஏன் வரக்கூடாது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தமிழுடைய உணர்வு, தமிழுடைய ஸ்பிரிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழனும் ஒரு சான்றோன். இந்த சான்றோன்னாலே எக்ஸாக்ட்லி இன் மை மைண்ட் ஒரு சுஜித்தை போல, அதாவது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரே ஆஃப் குட்னஸ் ஷுட் கோ ஆல் அரவுண்ட். அதனால தான் நமது பிரதமர் மோடிஜி கூட பிரான்ஸுக்கு போகும்பொழுது சொன்னார், அவர் பேசின குரல் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெத்து விட போகும்போது ஒரு பாயை பெத்தா ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ், அப்பவும் சரி, அன்பார்ச்சுனேட்லி இப்பவும் சரி. ஆனா அந்த பையன் ஒரு சான்றோன் ஆயிட்டான், சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்றான் என்கிற உணர்வு எப்ப ஒரு அம்மாக்கு வருதோ அன்னைக்கு அவன் பெத்த நாளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அந்த அம்மான்னு சொன்னாரு நம்ம திருக்குறள்ல வள்ளுவர். And I believe honestly that every businessman can, if you follow the proper Tamil precepts, நமக்கு கத்து கொடுக்காத நம்ம தமிழோட உணர்வு எடுத்தோம்னா we can become like that, and that's what my speech is going to be all about. So doctors are generally always rushing in a rush. நான் கூட பாத்தீங்கன்னா 5-6 பேர் ஒரே டைம்ல பார்ப்போம். கேஸ்ட்ரோஎன்டராலஜி வைரல் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கறதுனால யூசுவலா என்னுடைய நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே அவங்க க்ளோத்ஸை கழட்டி அந்த தின்னா ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. நாங்க we call it ICU dress. ஐசியூல போடுறதுனால இல்லை, ஐசியூன்னு எல்லாம் தெரியும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது மாதிரி அந்த ஐசியூ ட்ரெஸ் போட்டு படுக்க வைப்பாங்க. அதை இப்போ நாங்கள் டக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ ஒருத்தன் வந்தா நான் தலைவலியோட வந்தாலும் நர்ஸ் சார் நோ டாக்டர் ராஜ்குமார் பார்க்கணும்னா இப்படிதான் பண்ணணும்னு ஸ்ட்ரிப் பண்ணி படுக்க வச்சுட்டானா. ஸோ ஹி வாஸ் வண்டரிங், என்னடா ஐ கேம் ஃபார் ஹெட் ஏக் அண்ட் தி ஸ்ட்ரிப் மீ டு see டாக்டர் ராஜ்குமார். அந்த கேப் வழியா he caught the eye of the next door guy and he said, you know what, I came with a bloody headache, this nurse stripped me and she gave me this small gown. அவன் சொல்றானா, I came to deliver pizza and go, என்னையே ஸ்ட்ரிப் பண்ணி இப்படி வச்சுட்டாங்கன்னு. So doctors are always rushing about and always in a hurry. But இந்த what are we looking at? மிகுதி, ஆரோக்கியத்தில் மிகுதியும் உங்க வாழ்வியல் மிகுதியும் ஒண்ணு. So I practice something called anti-aging medicine. I started 20 years ago, and in the last 20 years என்னுடைய parameters, என்னுடைய how much I can run, how much I can punch எல்லாம் பாத்தீங்கன்னா absolutely unchanged. ஆக்சுவலா நிஜமாவே ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருந்தால் நம்ம ரொம்ப ஈஸியா 120 இயர்ஸ் 140 இயர்ஸ் அது மாதிரி போகலாம். அப்படி பார்க்காதீங்க. நீங்க டெட் டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா you listen to one of these guys called Peter Thiel. அவன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்றான், I am sorry to disappoint you, but I am going to be giving this lecture to your children, your grandchildren, your great grandchildren. I will die only when I choose to die. So my first point is மிகுதி, ஆரோக்கியத்தில் மிகுதி, வாழ்க்கையிலும் மிகுதி, வாழ்க்கையுடைய நீளத்துல மிகுதிக்கு தேவைன்னா சங்கத்தமிழ் போங்க. சங்கத்தமிழ்ல பிசிராந்தையார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 60-70 வயசுல கூட முடியெல்லாம் கருப்பா இருக்கான், அது அப்படியே யங்கா ஹெல்த்தியா இருந்தாராம். ஸோ கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னார் ஒரு புறநானூறுல, யாண்டு பலவாகினும், பல ஆண்டு ஆனாலும் நரையிலன் ஆகுதல், நரை இல்லாம இருக்கிறதுக்கு யாங்குதீர், எப்படி நீங்க பண்றீங்க என வினவுதீர். அப்படி கேட்டீங்கன்னா ஒரு 3-4 விஷயம் சொன்னார். அந்த 3-4 விஷயம் ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா, all this anti-aging, living long, living healthy is being run by tech billionaires. அவங்களோட ஆர்டிகல்ஸ் படிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, what is the point of having $10 billion in the bank if you're going to die at 55 or 60? If I live to 120, 140, my business will grow and I can do good for the world. So you have to, இப்போ anti-agingங்கிறது ஒரு huge, அந்த ஆன்டி-ஏஜிங் புறநானூறுல இருக்கு. யாண்டு பலவாகினும் அவர் சொல்றாரு, மாண்டையன் மனைவியும் மக்களுடன் நிரம்பினர். அதாவது மனைவியும் பசங்களும் நிரம்பினர், அறிவால் நிரம்பி இருக்கார்கள். அப்படி சொல்லிட்டே வரும்போது அரசனும் வேந்தனும் காப்பான், கவர்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், அதன் தலை. இது எல்லாத்தோடையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டு அவிந்த சான்றோர் பலர், அதாவது ரொம்ப படிச்சு அந்த ஹியூமிலிட்டியோட இருக்கிற சான்றோர் பலர் யாம் வாழும் ஊரே என்றாரு அந்த பிசிராந்தையர். அதாவது சரௌண்டிங் யோர் செல்ஃப். இஃப் யூ கோ அண்ட் ஸ்டடி எக்ஸ்பேண்டிங் மைண்ட் செட், பிராட் மைண்ட் செட் படிச்சீங்கன்னா, சைக்காலஜியில் படிச்சீங்கன்னா இந்த 5-6 விஷயம் அதுல இருக்கு. அந்த 5-6 விஷயத்துக்கும் அந்த ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் சரௌண்ட் யோர் செல்ஃப்
பை சான்றோர்கள். அப்ப நம்ம இப்ப சுஜித் சொன்னாரு, ஒவ்வொரு விஷயம் இவ்வளவு சொன்னாரு, சுகுணாவோட கதை சொன்னார், இவ்வளவு விஷயம் சொன்னார். இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கேட்டோமா, கை தட்டினோமா, எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கக்கூடாது. அது நமக்குள்ள நம்ம ஏத்தணும். அதுதான் ஆக்சுவலா சான்றோர் ஆவறதுக்கு ஒரு ப்ராப்பர் மாடல்னு சொல்லணும். செகண்ட் திங், ஆஸ் அ டாக்டர் உங்க எல்லாருடையும் நான் சொல்றது, லைஃப் இஸ் வெரி ஷார்ட். யாரோ சொன்னாங்க, இன் எனி குரூப் ஆஃப் மோர் தென் 1000 பீப்புள் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணா அதுல 10% இறந்து போயிருப்பாங்க. அது நாங்க தான் பார்க்கிறோம். we see death all the time. again you go back to சங்க தமிழ். திருக்குறள்ல சொல்றாரு, டேய் நீ போய் ஒரு பீச்ல நீ உட்கார்ந்தாலும் சரி, ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, ஒரு ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்தாலும் சரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நெருநல் உளன் இன்று இல்லை என்ற பெருமை உள்ளது உலகிற்கு. நேத்து ஒருத்தன் இருந்தா இன்னைக்கு அவன் இல்ல என்ற பெருமையா உலகத்துக்கு. I want all of you to think little bit, 1 minute, 30 seconds. Life is not forever. Life is very short. ஒரு டாக்டர்ங்கிற முறையில நல்லா பார்த்திருப்போம், ஒரு கிளப்ல பேசியிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல you would met somebody at a party, 3 months later you will come to you, you'll have some advanced cancer and it's all over. So life is very short. அந்த இருக்கிற பீரியட் அப்ப நம்மளால எவ்வளவு make it beautiful ங்கிறது ஒரு very very important concept that I want to underline. அதே போல தான் நீங்க நாலடியார்னு ஒரு, again I'm going back to சங்க தமிழ், நாலடியார்ல சொல்லிடுவாங்க, ஒரே ஒரு லைன், ஒருத்தன் இறந்து போறான், அவனை தூக்கிட்டு போறாங்க. அது வந்து அந்த நாலடியார் அந்த ஜெயினிய முனிவர் எழுதுறாரு, அவங்க தூக்கிட்டு போறாங்க மாகாணிக்கு. யாரு தூக்கிட்டு போறாங்கன்னா, செத்தாரை சாவார் சுமந்து. அதாவது செத்து போனவனை செத்து போக போறவங்க தூக்கிட்டு போறாங்க. டே மனுஷா, நீங்க எல்லாரும் சாக போறீங்கடான்னு ஜெயினியர் நம்ம கிட்ட சொல்றாங்க. அண்ட் பார்ட் ஆஃப் growth in life, பார்ட் ஆஃப் பிகமிங் இஸ் சான்றோன், பார்ட் ஆஃப் பிகமிங். அது நீங்க வந்து பிசினஸ்னு பாத்தீங்கன்னா நீங்க லெகசி பிளானிங் சொல்லுவாங்க. நமக்கு அப்புறம் யார், நமக்கு அப்புறம் என்ன. apart from that, life is short, I want to make it beautiful என்கிற ஒரு கோட்பாடு வந்து நம்ம தமிழ்ல வந்து ஊறி இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் you live for the present. I just went through all the data. Expansive mindset என்னன்னா, lot of things. Keep learning, live for the moment, live in the present moment all the time. Understand that life is short. அப்புறம் பார்த்தா எல்லாமே நம்ம தமிழ்ல இருக்கு. நம்ம தான் தமிழ் பார்க்கணும். தமிழ் பேசினாலே நமக்கு பிடிக்காது. நம்ம ஹசியா மாஹியாமா தான் நம்ம தமிழ் பாட்டு அப்படி தானே வருது, அப்படி ஆயிட்டோம். பட் இஃப் யூ கான்சென்ட்ரேட் ஆன் இட், தமிழ் கிவ்ஸ் யூ ஆல் தட் அண்ட் மோர். அதே மாதிரி பார்ட் ஆஃப் ஒரு மிகுதியை சொல்றது, part of having an expansive mindset is to be an optimist. And I'm going to take you back to one of my heroes, வாவு சிதம்பரம் பிள்ளை. கொடுப்பதே ஒரு வேள்வியாக இருந்து அவர் கொடுத்தாரு வாவு சிதம்பரம் பிள்ளை. அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் படிச்ச ஒட்டப்படாரத்துல வந்து ஸ்கூல் இல்லைங்க, அவர் படிக்கணும்னே அவங்க அப்பா வந்து அவருக்கு ஹை ஸ்கூல் கட்டி விட்டார். கம்ப்ளீட்டா ஹை ஸ்கூல். நல்லோர் ஒருவர் உளையே வானம் திறந்து எல்லோருக்கும் மழை பெய்யும் சொன்னாங்க ஔவையார். அது போல எல்லாருக்கும் ஒட்டப்படாரத்துல வந்து இவரால அவங்க படிச்சாங்க. அதே போல அவங்க அப்பா கேட்டார், டேய் அப்படியே காலேஜும் கட்டி விடுவானா, வேணான்னு சொல்லி போய் தூத்துக்குடியில படிச்சாரு வாவுசி. ஐ வில் டேக் யூ டு ஒன் சீன். வாவுசி வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. எவ்வளவு வருஷம்? 40 வருஷம். 20 and 20, 2 லைஃப் சென்டென்சஸ். ஏன்? சுப்பிரமணிய சிவாக்கு சாப்பாடு போட்டாருன்னு 20 வருடம். பிபின் சந்திரபால் வெளியில வராரு கல்கட்டால, அவர் வெளியில வராருன்னு இவர் ஒரு விழா வச்சாருன்னு 20 வருஷம். 40 வருஷம் அவங்க போட்டாங்க. இவர் 40 வருஷம் ஜெயில் சென்டென்ஸுக்கு அவர் அழைச்சிட்டு போறாங்க. அவர் வீடு பக்கம் போறாரு. அவர் ஸ்டாப் பண்ணி வேணும்னே they took him past his own house to show, look, we are dragging him to jail. ஸ்டாப் பண்ணி ஒரு மனைவியை கூப்பிட்டு சொல்றானா, அவன் பேர் மீனாட்சி. மீனாட்சி, நீ கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்காரங்கிட்ட நானே பேசி அடிச்சு முடிச்சிருவேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். He knew that he will go to jail, he will stay in jail, but he pretended to be an optimist, which brings me to my next point. நீங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், if you pretend to be something, you will eventually be that person. Even if you pretend to be good, you pretend to be part of a Rotary, you pretend. அதுக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி சொல்லுவாங்க. உஜ்ஜைன்ல ஓம்காரேஸ்வரர் கோயில் போகும்போது ஒரு விக்ரமாதித்யன் கதை நான் கேட்டேன். உஜ்ஜைன்ல வந்து மந்திரி கூப்பிடுறாராம் ராஜா, டேய் நான் வந்து இந்த சம்மர் அப்ப ஒரு பெரிய மகான் இங்க வரப்போறாரு, இந்த மகானை வந்து நீ கொண்டு வா, நீ கொண்டு வரலாம் உன் தலையை வெட்டிடுவேன். மந்திரி வந்து போய் ஹேண்ட்ஸமா ஒரு ஆக்டர் கூப்பிட்டு வந்து, அப்பா நீ தான் வந்து மகானா நடின்னு சொல்றான். மகானும் வர்றான். அந்த ஃபுல் சம்மர் போயிடுது. ராஜாவும் வராரு, சந்தோஷமா இருக்காரு. ராஜாவும் போயிடுறாரு. இந்த ஆள் வந்து பொற்காசு எடுத்துட்டு போய் மகான் கிட்ட எடுத்துட்டு போய், அப்பா நீ திருப்பி போய் நடிச்சுக்கோன்னு சொல்லும்பொழுது அந்த ஆளு சொல்றானா, எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் வந்து ஒரு நல்லவனா நடிச்சேன் 3 மாசம், நல்லவனா நடிச்சதுக்கே உலகமே வந்து என் காலில் விழுந்துச்சு, நான் வந்து நல்லவனா இருந்துட்டு போயிட்டேன்னா
என்ன ஆகும் பாருங்கன்னு சொன்னாங்க. And that the legacy became a self-perpetuating legacy. அப்படி ஒரு மகான் வந்து உஜ்ஜைன்ல வரான். If you are, even if you are going to jail like Bausi, he pretended and he was an optimist. So part of an expansile mindset and for growth is to pretend and to go into that role. If you do that role playing, you will get on with that. அதுக்கப்புறம் you go on to one more, go beyond I. Now you saw Sujit, even recently I talked to Sujit about 1 year ago. நாங்க வந்து we have one ரொம்ப கொடூரமான விஷயம். நாங்க வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்ஸை வந்து 25-30 வருஷமா இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் நாங்க ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து ஹெச்ஐவி அனாதைகள்னு ஒரு குரூப் பெறுவாங்க. அதாவது அம்மாவும் ஹெச்ஐவியால இருந்து அப்பா எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு ஹெச்ஐவி அவருக்கு வந்துடும், அவரால் அம்மாவுக்கும் ஹெச்ஐவி வந்துடும், 2 பேரும் இறந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து மாமா அத்தை இவங்க எல்லாம் இருப்பாங்க, ஆனா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ வந்து நீ என் வீட்டுக்கு வந்தா என் பசங்களுக்கு வந்துடும். ஐம் டாக்கிங் 15-20 years ago. இப்போ வந்து விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. AIDS is called AIDS orphans or HIV orphans. They will not be taken by the mama, atte, mami, என் பையனுக்கு வந்துற போது விட்டுருவாங்க. பாவம் அந்த பாட்டி, யூசுவலா அதுக்குள்ள தாத்தாலாம் இறந்துருப்பாங்க, பாட்டி மட்டும் இந்த பசங்களோட வருவாங்க. அவங்களுக்கு வச்சு நாங்க வந்து ஒரு சைல்டுன்னு ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து இது மாதிரி நிறைய பசங்க வச்சு நடந்துருக்கோம். அது மாதிரி நடத்தினோம். அந்த ஒரு பையன் வந்து when he passed out, he had to go to polytechnic. நான் நேரா நம்ம மாற்றம் சுஜித்துக்கு தான் ஃபோன் பண்ணி he has to get into engineering or polytechnic பேசி, and of course Sujit got him also into a polytechnic. The point I am trying to say is, இந்த பசங்களை பார்க்கும்போது you understand that you have to think beyond I, me, mine. சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு வாட்டி மெட்ராஸ்ல பேசும்போது சொல்லாரு, நீ வந்து ஒரு மகான் ஆகணுமா, you get out of a circle. Which circle is that? I, me, mine. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க 99%, not 100% of us நம்ம என்ன நினைப்போம், எனக்கு பசிக்குதா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா, முடி கொஞ்சம் கூட்ட போதா, இப்படி ஆக போறேன்னா அப்படி பாரு, என் பிசினஸ்க்கு என்ன என் பையன் படிக்க போறானா, என் பொண்ணு படிக்க போறா, we are all trapped in that I, me, mine cycle. இது கூட திருக்குறள்ல சொல்லியிருக்காரு, உனக்கு மிகுதி வேணும்னா அந்த I, me, mine சைக்கிளை விட்டுடு, யான் எனது என்ற செருக்கு அறுப்பான். யான் எனதுன்னு நம்ம எல்லாரும் அதே ஊறி இருக்கிறோம். அப்புறம் யாராவது வந்து ஈடி வந்தாங்கன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி போய் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல படுத்துப்போம். யான் எனது என்ற செருக்கு அறுப்பான். அவனுக்கு என்ன ஆகும்னா வானோர்க்கு உயர்ந்த இடம் புகும் சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஆல் யூ நீட், so easy. நான்ங்கிறத நீங்க எல்லாரும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பாருங்களேன். ஒரு 20-30 நிமிஷம் நான் வந்து எங்கேயோ படிக்கிற ஒரு குழந்தையோ, இங்கே பாஸ்னியாலேயோ அல்லது யுக்ரைன்லயோ அல்லது பாலஸ்தீன்லயோ சாவர ஒரு குழந்தையோ, எவ்வளவு குழந்தைங்க செத்துட்டு இருக்கு, இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு ரைட் இன்னைக்கு எப்ப லியோ ரிலீஸ், எப்ப இது, அதான் நமக்கு போறோம். நம்ம எப்ப போய் சினிமா பார்க்கலாம். Why don't you spend 5 minutes, 10 minutes? You are businessmen நினைச்சாங்கன்னா you can change the world much better than anybody else. Businessmen, teachers, doctors, நீங்க நினைக்கணும், நீங்க ஒவ்வொருத்தரும் சான்றவர் ஆகணும். Not enough for you to be a successful businessman. யான் எனது profit loss. You have to think beyond that. தான் நம்ம தமிழ் நமக்கு அவ்வளவு சொல்றது. இங்க நான் பிஎஸ்சிக்கு ஒரு வாட்டி வரும்போது, இங்க ஒரு லெக்சருக்கு ஒரு சர்ஜரிக்கு வரும்போது பிஎஸ்ஜிக்கு போயிருந்தேன். அப்ப இந்த 5th brother கான்செப்ட் பத்தி I heard. I was stunned. 4 brothers தானா அவங்க அப்பாக்கு, 4 brothers, 4 sons. இந்த 4 பேர் அந்த பிஎஸ்ஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணும்போது 5வது சகோதரன் உங்களுக்கு இருக்கான்னு நினைச்சுங்க. யார் அந்த 5வது சகோதரன்னா சேரிட்டி. வாட் எவர் யூ டூ, 4 parts, 1 part for the 5th brother. அந்த 5வது சகோதரன்ல வளர்ந்தது தான் பிஎஸ்ஜி டெக், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த என்டையர் குரூப் வந்து அந்த பிஎஸ்ஜி அந்த மனிதன் வந்து யான் எனது நினைக்காம 4 பசங்க இருக்காங்க, இன்னொரு பையன் மாதிரி நான் சேரிட்டிக்காக, நான் ஈகைக்காக வைக்கிறேன் சொன்னாரு. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் பிஎஸ்ஜி. அண்ட் தட் ஐ பிலீவ் பிஎஸ்ஜி கேன் டூ இட். இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன, ஸ்மால், பிக், ஆல் ஆஃப் யூ கேன் டூ இட். ஐ saw I'm seeing such a vibrant crowd, and you guys can definitely do it. Next one I want to tell you is part of an expansile mindset. Celebrate people. Every one of these things is actually part of anti-aging. ஒரு சைல்டு மாதிரி இருக்கணும். யூ மஸ்ட் செலிப்ரேட் பீப்புள்னு சொன்னா திருப்பி ஐ வில் டேக் யூ பேக் டு வாவுசி. வாவுசி வந்து முதல் இந்தியன் who put a case against a white man. ஒரு வெள்ளைக்கார ஜட்ஜி வந்து லஞ்சம் வாங்குறான் சொல்லி ஒட்டப்பிடாரத்து கோர்ட்ல வந்து வாவுசி போட்டாரு. ஒரு இந்தியன் வந்து வெள்ளைக்காரனை பத்தி கேஸ் போடுறானா இன்னொரு பெரிய ஜட்ஜு கூப்பிடுறாங்க. அந்த பெரிய ஜட்ஜு தான் வாலஸ். அந்த வாலஸ் பார்த்து முதல் முறையாக இவர் சொன்னது கரெக்ட் பண்ணி
வழக்குடைய தீர்ப்பு வந்து went against the white man and for வாவுசி. and of course அந்த ஜட்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க முதல் முறையாக. இதே வாலஸ் வந்து அடிஞ்சி உடஞ்சி இருந்த ஒரு வாவுசியை பார்த்தாரு. அதுக்குள்ள அவர் ஜெயில் போயிட்டு வந்தாரு. ஒரு கப்பல் பிசினஸ் காலி ஆயிடுச்சு, எண்ணெய் பிசினஸ் காலி ஆயிடுச்சு, மளிகை பிசினஸ் காலி ஆயிடுச்சு. அவர் வாக்கிங் போகும்போது இந்த வாலஸ் பார்த்து, ஏய் நீ அவ்வளவு நல்லா வாதாடினியே 25 வருஷம் முன்னால, என்னப்பா இந்த மாதிரி கிழிஞ்ச துணியோட இருக்கேன்னா, எனக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு சொன்னாரா வாவு சிதம்பரம் பிள்ளை. இந்த வாலஸ் என்கிற ஜட்ஜ் தான் சொன்ன செலிப்ரேட் பீப்புள். அவர் கூப்பிட்டு உடனே சண்டை போட்டு ரத்து செஞ்ச அவருடைய சரத்து திருப்பியும் அவருக்கு வந்து அந்த லைசன்ஸ் வாங்கி ஒட்டுப்படாரத்தில் வந்து திருப்பியும் he ended life again as a lawyer. இவர் பாருங்க அந்த டைம்ல கூட see the greatness of our வாவு சிதம்பரம் பிள்ளை. அப்ப அவர் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேரு இந்த ஜட்ஜ் வாலஸோட பேரு வந்து வாலீஸ்வரன் வச்சு, வாலீஸ்வரன் பிறந்துட்டு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு இங்க வந்தாரு. he lived and died in கோயம்புத்தூர். வாலீஸ்வரன் இதான் நமக்கு தெரியணும். பட் சுஜித் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் பாகுபலி, அந்த சம் 6 packs கிராபிக்ஸ் இதுலயே ஓட்டிட்டு போயிடுறோம் ரியல் லைஃப்ல. என்னைக்கு நாம ரியல் லைஃப் ஹீரோஸ் எடுக்க மாட்டோம்? ரியல் லைஃப் ஹீரோஸ் நம்ம சுத்தி ஆயிரக்கணக்கான தியாகிகள், திருப்பூர் குமரன், வாவு சிதம்பரம் பிள்ளை, பகத்சிங், சொல்லிக்கிட்டே போலாம். அவங்கள பத்தி நம்ம எடுக்காம இல்லாத விஷயங்களை என்னமோ ஒரு ஜாலியில ஜிம்கானா காட்டி நம்மள ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு செலிப்ரேட் பீப்புள். அதே போல வாவுசிக்கு வந்து கப்பலுக்காக சவுத் ஆப்பிரிக்கால வந்து லேபரரா இருந்த வேதாச்சலம் பிள்ளை, யூஸ் அ லேபரர். எப்படி 1000 ரூபாய் அவரு முருகன் அனுப்புறாரோ சுஜித்துக்கு, அதே போல வேதாச்சலம் பிள்ளைங்கிற ஒரு லேபர் டர்பன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா காசு எல்லாம் திரட்டி இவருக்கு அனுப்புனாங்க. ஒரு லாயர் மூலமா ஆப்பிரிக்கால இருந்து இங்க அனுப்புனாங்க. யார் அந்த லாயர்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அது வந்து இங்க வந்து சேர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே வாவுசி கம்ப்ளீட்டா போண்டி ஆயிட்டார். இதனாலதான் காந்தி கணக்குன்னு சொல்றது. காந்தி கணக்கு ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலாம், மச்சி அது காந்தி கணக்குன்னு சொல்லணும்ல. மச்சியும் கரெக்ட் தான், காந்தி கணக்கும் சரியும் தான். ஆனால் வாவுசி பாருங்க, வாவுசி பாருங்க, 347 ரூபாயும் 12 பைசா அனுப்பின வேதாச்சலம் பிள்ளை உடைய பேரை அவர் பெண்ணுக்கு வச்சு வேதவல்லிங்கிற பெண், அவங்கள ஃபேமிலியெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியும், வேதவல்லின்னு ஒரு பேர் வச்சார். அவர் பசங்களுக்கு கூட அந்த செலிப்ரேட்டிங் பீப்புள், செலிப்ரேட்டிங் கிராட்டிடியூட் எவ்ரிவேர். வாலீஸ்வரன், வேதவல்லி, வேதாச்சலம் பிள்ளை ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வாலஸ் ஜட்ஜ், அப்பேற்பட்டவர். அதே போலதான் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ரேஸ் பண்ணுங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அகைன் ஐ கோ பேக் டு ஹிஸ்டரி. ஆங்கிலம் வந்து எப்படி ஆங்கிலக்காரர்கள் வந்து கப்பல்ல வந்து வணிகம் பண்ணி நம்ம விஷயங்களை அங்க எடுத்துட்டு போய் மான்செஸ்டர்ல வந்து ஷர்ட் ஆக்கி நம்ம கிட்டே 4 வேளைக்கு அனுப்பி வித்தாங்களோ, அதை தாண்டி இவர் சொன்னார் எதனால அப்படி பண்றாங்க? கப்பலால் தானே, நானே அந்த கப்பல் விடலான்னு. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்ப்ரேசிங் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வாட் வாவு சிதம்பரம் பிள்ளை டிட். பட் அதோடவே நான் சொல்லுவேன், தமிழ்நாடு வந்து செஞ்ச 2 பெரிய அநீதிகள். ஒரு அநீதி வந்து பாரதியார் இறந்து போகும்பொழுது அங்க மாக்கள் அதிகமா இல்ல, ஈக்கள் தான் அதிகமா எழுதியிருப்பாரு வைரமுத்து. 2வது வாவு சிதம்பரம் பிள்ளை எல்லாத்தையுமே உடல் உயிர் எல்லாமே தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்தாரு. வாவுசி பிள்ளை எல்லாம் அடிஞ்சு உடஞ்சி போய் ஒரு மளிகை கடை போடுறாரு. 3 ரூபாவா எனக்கு 1 ரூபாய் கொடு, 5 ரூபாவா எனக்கு 3 ரூபாய் கொடு. இது மாதிரி அவரை பார்கெயின் பண்ணி பேரம் பேசி ஒழிச்சதும் நம்ம தமிழ்நாட்களே தான். அவர் ஒண்ணு இல்லாம செஞ்சதும் நம்ம தமிழ்நாட்களே தான். கொடுப்பதே ஒரு வேள்வியா வாழ்ந்த ஒரு வாவு சிதம்பரம் பிள்ளைய கம்ப்ளீட்டா அவர் போண்டி ஆக்குற அளவுக்கு பண்ணதும் நம்ம தமிழ் மக்கள். அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. we should keep on reminding people about these things. திருப்பி இது மாதிரி ஒரு வாவுசி பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் எக்ஸ்பான்ஷன், இன் எக்ஸ்பாண்டிங் யுவர் மைண்ட் செட். அண்ட் அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி திருக்குறள்ல, டேய் நீ அறத்தோட வாழணுமாடா, நீ டாக்டரா இருக்கலாம், நீ பிசினஸ் மேனா இருக்கலாம், நீ எதுவா இருக்கலாம், நீ அறத்தோட வாழணும். எப்படி நான் அறத்தோட வாழணும்னு கேட்டா வள்ளுவர் சொல்றாரு, நான் நீ எப்படி அறத்தோட வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வாழ்க்கையில இல்லைன்னா அறம். அது என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இவை 4ம் இழுக்காது இயன்றது அறம். அழுக்காறு ஜெலசி. நம்ம பிசினஸ் பீப்புள் பிக் ப்ராப்ளம், அதோட மோசம் டாக்டர்ஸ்குள்ள ஜெலசி தான். எந்த டாக்டர் கிட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் போனா அது கொடுத்தாரா தப்புன்னு அதே ட்ரக் வந்து இன்னொரு பேர் எழுதி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் தோஸ் டேஸ் ஆர் கான். இந்த காலத்துல மருத்துவர்கள் ரொம்ப அவங்க கூட ரொம்ப சுமூகமா இருக்காங்க. ஜெலசி இதான் சொல்லுவாங்க, if you're jealous about somebody making another 5% more than you, 10%, அட 20% இழவு இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. எல்லாருமே இருக்கிறது தான் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். லைஃப் இஸ் ஷார்ட்.
மேக் இட் பியூட்டிஃபுல் நினைச்சீங்கன்னா அந்த ஷார்ட் லைஃப்ல somebody is making it 10%, don't worry. அழுக்காறு நம்ம உடம்புல இருக்கவே கூடாது. அவாங்கிறது அவானா அந்த விவேக் சொல்ற மாதிரி அவான்னு நினைச்சுக்காதீங்க. அவானுங்கிறது பேராசை. பேராசை அவா. வெகுளி தேவையில்லாத ஒரு கோபம். அண்ட் இன்னாச்சொல் தேவையில்லாம நம்ம கடிஞ்சு விடுறது. இட்ஸ் ஆல்சோ ஆல் குட் ஃபார் பிசினஸ் டாக்டிக்ஸ். நம்ம தேவையில்லாம கிரீட். நீங்க முக்காவாசி பீப்புள் டிப் பண்றது பாத்தீங்கன்னா ஹியூஜ் பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் தே ஃபெயில் பிகாஸ் ஆஃப் கிரீட். ஒழுங்கா டெஸ்ட் பண்ணாம ஒரு மாத்திரை ரிலீஸ் பண்றது, அப்புறம் நிறைய பேர் இறந்து போவாங்க. அது இருக்கக்கூடாது. ஸோ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இருக்காது என்றது அறம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீப் லேர்னிங். அங்க டாக்டர்ஸ் வந்து we never stop till our last day we keep learning and I'm very happy. நீங்களா எனக்கு தெரியும்டா பிசினஸ் பண்றதுக்கு நீங்க யாரும் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு பதிலா மணிவண்ணன் பிரபு சொல்லிட்டு இருந்தாரு 50 பேரோட ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வந்து நீங்க 4000 பேரா இருக்கிறீங்க. வைஸ் சேர்மன் ஆல்சோ வாஸ் டெல்லிங் மீ நீதி மோகன் சார் 4000 from 50 it's a huge growth. That means you people want to learn. Never ever stop learning. You have to keep on learning. அது கூட போறங்க. நீங்க போங்க சங்க தமிழுக்கு சொல்றாரு எல்லாரும் கற்க கசட கற்றவை நிற்காதற்கு தவறுமா கத்துக்கிட்டே இருங்க. என்ன கத்துக்க எப்படி கத்துக்கணும்? சரியா கத்துக்குங்க. சரியான பிரின்சிபல்ஸ் அதான் கசடு அற கற்க. அப்படி நீங்க கத்துக்கிட்ட அப்புறம் கற்றவை கற்றவேன் போய் உங்க பிசினஸ்ல பண்ணுங்க. நிற்க அதற்கு தக. அந்த பிரின்சிபல்ஸ் அந்த கோட்பாடுகளை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் நீங்க நினைச்சுக்கணும். ஸோ டு கீப் லேர்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேங்க. வாழ்க்கையில வந்து பிசினஸ்னாலே மேபி 50% of you are going to have profit, 50% will have loss. Don't think there's any business without which is always running in a profit. வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் வரதா செய்யணும். புறநானூறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவிஞன் நடந்துட்டு போறான் தஞ்சாவூர்ல. ஒரு பக்கம் வந்து டங்கு டக்குன்னு மேல அடிச்சிருக்காங்க யாருக்கோ கல்யாணம். பக்கத்து வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. யாரோ இறந்து போயிட்டாங்க. என்ன அழகான ஒரு பாடல். அப்பேற்பட்ட திங்கிங் 300 BC 2300 வருஷத்துக்கு முன்னால ஓரில் நெய்தல் கரங்க. ஒரு இல்லத்துல வந்து ஒப்பாரி சத்தம் கேக்குது. ஓரில் ஈரின் தன் விளவு ததும்ப. அதாவது ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. புணர்ந்தோர் பூவணி அணிய. யார் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கெட்டிங் ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பூவணி அணிய. இன்னொரு பக்கம் வந்து பிரிந்தோர் பைதல் உன்கண் பணிவார்ப்ப. அப்படியே கண்ணில் வந்து அந்த மையெல்லாம் பண்ணி ஒரு லைனா வருதான். இங்க அழுதுட்டு இருந்தாங்களா. ஆக்சுவலி he has seen it. அவன் சொல்றான் படைத்தோன் பண்பிலான். என்ன ஒரு பண்பு இருக்காயா உனக்கு? இஸ் ஆஸ்கிங் த கிரியேட்டர். ஒரு பக்கம் எப்படி வைக்கிற, பக்கத்து வீட்டில் இது மாதிரி ஒப்பாரி வைக்கிற, உனக்கு ஒரு பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் இன்னாத அம்மா இவ்வுலகம். உலகத்துல இது மாதிரிதான் இருக்கும். இன்னல் இருக்கும். உலகத்துல ப்ராஃபிட் வரும் லாஸ் இருக்கும். அதில் இனியது காண்க அதன் இயல்பு அறிந்தோரே. இதுதான் உலகம். இட்ஸ் a mix of good and bad that will happen to you. Take both in stride and go on சொல்றாரு. புறநானூறு 2300 வருடங்களுக்கு முன்னால நம்ம தமிழ் பாருங்க சட்டத்தை சங்க தமிழ் என்ன மாதிரி இருக்குன்னு. அதே போலதான் நீங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க கத்துக்கும் பொழுது somebody is coming and taking class for you, teaching you something. உற்றுடி அணைய உருபொருள் கொடுத்தும் பிற்றல் வர முனியாமல் கற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அதாவது அவங்க உங்க வாத்தியார் பின்னால போறதுக்கு நீ தப்பா நினைக்காம பிற்றல் வர முனியாமல் உற்று உழி. அவருக்கு என்னமோ ஒரு உழி அந்த காலத்து பிரச்சனை இருக்கு. அவருக்கு காசு இல்லை, அந்த காசு கொடு. இல்லைன்னா அவன் வாத்தியாருக்கு பொருள் கொடு, ஒரு பொருள் கொடு. ஆனா கத்துக்கோ. ஏன்னா அதுதான் நீ வந்து மேல போறதுக்கு ஒரே ஒரு வழி. இஸ் டு கான்ஸ்டன்ட்லி கீப் லேர்னிங் சொன்னாங்க. But personally, as far as learning is concerned, I don't know how many of you Blinkist. How many of you know about the app called Blinkist? Okay, you're there. Sujit reading. So Blinkist ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. 4500 ரூபாய் தான், ஒரு மேபி 5000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதாவது பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் புக்ஸ், சைக்காலஜி, மணி எல்லாமே கியூரேட் பண்ணி 15 நிமிடங்கள்ல படிக்கலாம். அது நம்ம ஃபாஸ்டா படிச்சா 5-6 நிமிஷத்துல படிச்சோம். ஸோ டெய்லி காலைல 4 மணில 5 மணி வரைக்கும், ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 8-10 புக்ஸ் நான் படிச்சிருவேன். ஸோ இட் கிவ்ஸ் யூ நைஸ் ஃபீலிங். யூ ஹவ் ரெட் 10 and you can choose psychology, management, money, politics, geography. என்ன வேணா எடுத்து படிக்கலாம். My little advice to you is all of you take that. அங்கிருந்து go on for one more thing. Surround yourself by good friends. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன்ஸ் தான். ஆனா பிசினஸ் மேல போக போக there is a lot of data that says that the bigger your business is, the less the number of friends you have. So அது எப்படி நம்ம பண்ணணும்? இப்ப இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அதுக்குள்ள என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்? டேய் நீ பண்றது சரியில்லை, ஜிஎஸ்டியில் மாட்ட போற சொல்லக்கூடிய நண்பர்களை நீங்க உங்களோட வச்சுக்கணும். அதான் ரொம்ப அழகா சொன்னாரு.
திருக்குறள்ல இடுப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இஃப் யூ டு நாட் ஹேவ் பீப்புள் ஹூ வில் பிளாக் யூ, ஏய் நீ பண்றது சரியில்லை மச்சான், போய் பார்த்துக்கோ, உங்க சொல்ற நண்பர்கள் உங்ககிட்ட வச்சுக்கணும். சிங்சக் அடிச்சுட்டு அடிவரடிகளை வச்சுக்காதீங்க. இடுப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும். யாருமே கெடுக்கிறது தேவையில்லை, நீயே கெடுத்துப்ப. தயவு செய்து உங்ககிட்ட நண்பர்கள் வச்சுக்கோ. என்ன மாதிரி நண்பர்கள்? இடிக்கணும். நீ ஒரு விஷயம் தப்பா பண்ணா இடிக்கணும். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பான்சிவ் மைண்ட் செட், which I will, when I finish up, I will tell you all these things one by one. Next பாத்தீங்கன்னா gratitude. உங்களுக்கு வந்து only 10% profit-ஆ, have gratitude. 5% profit-ஆ, have gratitude. Highest form, and this I found out in life, highest form. கோவிட்ல வந்து பலர் நாங்க அட்மிட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வைஃப் பசங்க அட்மிட் ஆவாங்க. ஒருத்தர் வந்து இறந்து போவாங்க. அப்ப வந்து வைஃப் வந்து சொல்லுவாங்க, அவர் தான் போயிட்டாருங்க, அட்லீஸ்ட் இங்க பசங்களும் நானும் தப்பிச்சுக்கிட்டோம். அந்த கிராட்டிடியூட், வாட் இஸ் டோட்டல் கிராட்டிடியூட்னா, குந்தலினி யோகான்னு ஒன்று இருக்குங்க. கீழே இருந்து நம்ம எடுத்துட்டு மேலே எடுத்துட்டு போறது. அதுல ஹையஸ்ட் ஃபார்ம் இங்க இருக்கிறது யக்னா, இங்க இருக்கிறது சஹஸ்ராரம். அந்த சஹஸ்ராரம் ஹையஸ்ட் ஃபார்ம் நீங்க எடுத்தீங்கன்னா கிராட்டிடியூட். உனக்கு கெட்டது நடக்கணும், கெட்டது நடந்தால் கூட ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அப்போ தடுக்கி விழுந்தேன், பரவாயில்ல, இன்னொரு பெரிய குடியில் விழுந்திருக்காம சின்ன குடியில் விழுந்தேன். சம் லாஸ் வந்துச்சு, பரவாயில்ல, 5% லாஸ் ஆயிடுச்சு, 15% லாஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் பீப்புள் ஹூ ஹவ் சஸ்டெயின்ட் இன் பிசினஸ், யாரெல்லாம் பிசினஸ் பல வருடங்கள் இருந்து க்ரோ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் எவ்ரிதிங், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். நம்ம சந்தோஷமா இருக்கோம், கிராட்டிடியூட். அதுக்கு பெஸ்ட் வே இஸ், உங்களோட கம்மியா இருக்கிறவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து, நம்ம வந்து கணியன் பூங்குன்றன் சொன்னார், எல்லாரும் யாதும் ஊரே யாதும் ஊரேன்னு சொன்னாங்க. உங்க ஃபுல் பிசினஸ் லைஃப் நீ எல்லாரும் போய் ஒட்டிக்குங்க வீட்டுல. யாதும் ஊரே யாவரும் கேளு. எவ்ரிபடி இஸ் யுவர் ஃப்ரெண்ட், எவ்ரிபடி இஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர். அந்த காலத்திலேயே படகுகள்ல, படகுக்கே சங்க தமிழ்ல 38 சொற்கள் இருக்கு படகுக்கே. பிகாஸ் கடல் போனோம், கடலோடிகள் தமிழர்கள் பல இடங்களுக்கு போனோம், கடாரம், இந்தோனேஷியா இவ்வளவு போனோம். சோ யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எவனோ ஒருத்தன் வந்து, டே யூர் ஸ்டூபிட் பிசினஸ் மேன் சொல்றதுனால நம்ம ஸ்டூபிட் பிசினஸ் ஆயிட போறது இல்லை. நன்றா வந்து யூர் ஒண்டர், நீ தான் அடுத்த அம்பானின்னு சொல்றது நடக்க போறது இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த காலத்துல புத்தர் மேல எவனோ துப்புனானா, அவர் வந்து வைப் பண்ணிட்டு போயிட்டார். திருப்பி துப்புனானா, திருப்பி வைப் பண்ணிட்டு போனாரா, திருப்பி அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சான். கடைசியில் அவனே காலில் விழுந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சொல்லும்போது, இல்ல பரவாயில்ல, யூ ஆஃபர்ட் மீ அன் இன்சல்ட், யூ ஆஃபர்ட் மீ அன் இன்சல்ட், I just did not accept that insult. முடிஞ்சது விஷயம். அதாவது தீதும் நன்றும், அவன் அப்படி சொல்லிட்டான் பாத்தியா, அவனை வெட்டணும் மாப்பிள்ள, போய் வெட்டலாம் மாப்பிள்ளன்னு சொல்லி போறது மாதிரி, அது இப்படி இல்லாத தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுது. நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. லாஸ்ட் பார்ட் ஆஃப் யாதும் ஊரே அவர் சொல்லுவாங்க, மின் துளி வானோடு, வானத்துல வந்து மின்னல் அடிக்குது, அடிச்சு ஒரு தன் துளி, ஒரு சின்ன துளி, மழை துளி வந்து அது பெரிய மழையாகி கல் பொரிது மல்லல் பேரியாற்று. கல் பொரிதுனா அது மலையோடைய உச்சியில் அடிச்சு ஒரு பெரிய ஆற்று வந்து கத்துற ஒரு ஆற்று அடிச்சுட்டு போகுதான். அந்த ஆற்றுல வந்து ஒரு மிதவை, சின்ன ரவுண்டான ஒரு ராஃப்ட் மிதவை, ஒரு புனை, அந்த ஆற்றுல வந்து நீர்வழி படுவும் புனை போல. அந்த ஒரு புனைக்கு என்ன மேல போகும் கீழே போக முடியும், அடிச்சுட்டு தான் போகணும் அந்த ராஃப்ட். அதே போலதான் ஆறுயிர் முறைவழி படுவோம். We all will go the way it is predestined for us. முறைவழி படுவோம் என தெளிந்தோர் கண்களின் திறந்தல் ஆகலின். அப்படி தெரியுதான், தெரிந்தவர்கள் ஒரு கண்களுக்கு இதுதாண்டா அவனுக்கு வாழ்ப்ப. லாஸ்ட் 2 லைன்ஸ் பாத்தீங்கன்னா, இதாண்டா தமிழன் கெத்தா இருக்கும் சொல்லுவாங்க. இப்படி தெரிந்தல் ஆகலின் மாட்சியில் பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே. அவன் அம்பானிடா, அவன் பிரைவேட் ஜெட் இருக்கடா, அவன் அதானிடா. அது தமிழ் அதை பார்த்து நினைச்சு கண்டுக்க மாட்டான். மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை கண்டு இகழ்தல் அதனினும் இளமே. நம்ம கீழே இருக்கவங்களை பார்த்து நம்ம இகழ மாட்டோம், ஏன்னா நம்ம தமிழன்டா சொல்றவங்க. அப்பேற்பட்ட கோட்பாடு நம்ம தமிழ்ல இருக்குங்க. நம்ம அந்த தமிழ் எடுத்து நம்ம பார்க்கணும். இங்க அது நீங்க கோவையில ரொம்ப அழகான தமிழா இருக்கும், சென்னையில வந்தா நசுங்கி பூச்சி, இந்த லூசா வந்துச்சு, இதுதான் கடை குந்து, இது மாதிரிதான் நாங்க கேட்டு அந்த காலத்து கணியன் பூங்குடலாம் சுத்திட்டு இருப்பாங்க. லாஸ்ட் 2 or 3 சேஞ்சஸ்ங்க. எம்ப்ரேஸ் சேஞ்ச், லிவ் இன் த பிரசன்ட். நமக்கு நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கெத்து நம்ம விடவே கூடாது. அதுக்கு திருப்பி கூட நான் கூட்டிட்டு போறேன் புறநானூருக்கு. லாஸ்ட் 2 or 3 poems. இதுதான் தமிழ்.
தமிழை ஒழுங்கா படிச்சு தமிழ ரத்தத்தில் ஏத்துறவன் வந்து இப்படிதான் வாழ்வான். நான் சொல்லுவேன்ல, வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம், காதலுக்கு ஒரு இலக்கணம், சாவரத்துக்கு மரணத்துக்கும் ஒரு இலக்கணம், போருக்கு ஒரு இலக்கணம்னு வாழ்ந்த தமிழ். இந்த காலத்துல 500 ரூபாய் வாங்கி பிபிசியால நம்ம செத்துட்டு இருக்கிறோம். பியர், பிரியாணி அண்ட் கேஷ் வாங்கிட்டு ஆட்டு மந்தை மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டு வித்துட்டு இருக்காங்க. பட் எப்படி வாழ்ந்தோம் பாருங்க. ஐ வில் டேக் யூ பேக் அகைன் 100 BC. 100 BC. 100 BC. Rest of the world was running all around skirts. அப்ப வந்து நாச்செல்லையாருங்கிற ஒரு பெண் புலவர் இன்னொரு அம்மாவை பார்க்கறாங்க. வயசான ஒரு அம்மா. அது எப்படி இருக்காங்கன்னா, நரம்பு எழுந்து, நரம்பு பெருசு பெருசா இருக்கான், வெயின்ஸ், நரம்பு எழுந்து உலர்ந்த மென்தோல் உலர்ந்து போயிருக்கான். முதியோள். அவ வயிறு பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் தாமரையோடைய பெட்டல்ஸ் மாதிரி இலை போல இருக்குதா. முரளி மருங்கின் முதியோள். 6 லைன் தாங்க அந்த பாடல். முதல் 2 பாடல் 2 லைன் அந்த அம்மா டிஸ்கிரைப். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய வாளை எடுத்துட்டு போய் செங்கடத்துல வந்து உழுவுறாளாம். எல்லாம் ஒரே ஆஃப்டர் பேட்டில் செங்கடம் தோய்ந்து இருக்கிற ரத்தத்தில் எல்லாம் பிணமா இருக்கு எல்லா இடத்துலயும். சிறுவன் படைக்கு அஞ்சினன் என பலர் கூற, அவளோட பையன் பயந்துட்டான், சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல, என்ன சொல்லுதா இவ, மாண்டமர்க்கு உடைந்தனன் ஆயின். மாண்டவன் கிட்ட வர்ற எதிரிகளையும் போரையும் பார்த்து அவன் உடைந்தனன் ஆயின். அப்படி அவன் உடைஞ்சிருக்கான் என்றால் உண்ட முலையை அறுத்திடுவேன் யான். எந்த முலையில அவன் பால் குடிச்சானோ அதை அறுத்திடுவேன் யான் சொல்லி மாலை தூக்கிட்டு செங்களம் துழவுவோள். கடைசி 2 லைன் பாத்தீங்கன்னா தமிழனுடைய ஸ்ட்ரெங்க் உங்களுக்கு புரியும். அதான் somewhere we have lost it. We have lost it. கடைசி 2 லைன் சொல்றான், சிதைந்து வேறாகிய தன் மகனை படுமகன் காணும். பார்க்கிறா சிதைந்து வேறாகி. The poetess is not even telling us அந்த சோடு வந்து இங்க இருந்து போச்சா இங்க இருந்து போச்சான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். சிதைந்து வேறாகிய தன் படுமகன் காணும். கடைசி லைன் பாடுறீங்க, திரும்பி போயிடுறா. ஈன்ற ஞான்றுடன் ஈன்றெடுத்த நாளோட பெரிது உவந்தனலே. ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி போயிடுறாளாம் இந்த அம்மா. That means what? He's had what is called a விழுப்புண் ஃப்ரண்ட்ல போயிருக்கு. இது இந்த கதை வந்து என்ன சொல்லுது, இந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த வீர கோட்பாடு கொஞ்சம் கூட தவறாம, she lived in the present. And one of the biggest things about expanding mentality, biggest things about business is to live in the present. How many of us here can live in the present? நம்ம உட்கார்ந்துட்டு நீ சாயங்காலம் என்ன பண்ண போறேன், நேத்து அது நடந்துச்சு, காலையில் அது நடந்துச்சு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுவே ஒரு வீக்னஸ். நீங்க இந்த நிமிடத்துல, இந்த கணத்துல, இந்த க்ஷணத்துல, இந்த வினாடியில நம்ம இருக்க கத்துக்கிட்டா, you can expand your mindset tremendously. You can become a much better businessman. You can become much better in whatever else you do. இப்போ வந்து அதான் embrace change and live in present. So we are living in a wonderful time. இந்தியால வந்து இது மாதிரி வேற எந்த டைமும் இல்ல பிசினஸ் பண்றதுக்கு. யங் entrepreneur ஸ்கூல் இஸ் மோர் ரெலவென்ட் than anything else. சமீப காலத்துல மோடிஜி பேச்சு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால கண்ட்ரிலேயே 8000 9000 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 1 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ். அந்த 1 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா யூபி, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 4 மாநிலங்கள்ல தான் ஜாஸ்தி ஸ்டார்ட் அப்ஸ். இந்த 4000 இருக்கிறது நான் நினைக்கிறேன் 3-4 வருஷத்துல இது 10,000 ஆயிட போகுது ஸ்டார்ட் அப்ஸ். அவ்வளோ இந்த அட்டல் பிஹாரி இன்னோவேஷன் சென்டர்ஸ்னு பிசினஸ் மேனுக்கு வித் நியூ ஐடியாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வளர விட்டுருக்காங்க. உலகத்திலேயே 10,050 இன்னோவேஷன் சென்டர்ஸ் ஒரே ஒரு கண்ட்ரி தேசத்துல தான் இருக்கு. அது இந்திய நாடு இல்லை. ஸோ வி ஆர் ஆக்சுவலி லிவிங் இன் அ வெரி வெரி பிக் டைம். டெக்டானிக் ஷிஃப்ட். 10 வருஷத்துக்கு முன்னால 2 பில்லியனர்ஸ் தான் இந்தியன் பில்லியனர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 114 பில்லியனர்ஸ். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தீஸ் நியூ ஸ்டார்ட் அப் பில்லியனர்ஸ் 26.5. Young India is growing, starting startups everywhere, going all over the world, doing huge things. And இது வந்து ஒரு beautiful relevant time. And என்னோட request வந்து, we must be aware of this. At the same time, நம்ம தமிழன், இதுதான் நம்மளுடைய மரபு. ஏன்னா மரபு இதுதான் என்னுடைய வீரம், இதுதான் என்னுடைய இலக்கணம், இதுதான் என்னுடைய நட்பு, இதுதான் என்னுடைய மாண்பு, இதுதான் அழுக்காறு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சிட்டு நம்ம பிசினஸ் பண்ணோம்னா வேற 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 லெவலுக்கு எல்லாரும் போயிடலாம். அது கேன் ஹேப்பன், இட் ஷுட் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். கடைசி விஷயம் சொல்லணுங்க, ஏன் தமிழ் அந்த காலத்துல அவ்வளவு பெருசா இருந்தான்? நடுவில் வந்து இந்த வெள்ளக்காரங்க வந்து 200 வருஷத்துல சாத்திட்டாங்க. Why did தமிழ்நாடு ரூல் த வேர்ல்ட்?
கடைசி பாடல் from புறநானூறு. உண்டால் அம்மை இவ்வுலகம். எதனால இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு, எதனால மழை பெய்யுது? தமிழனால. உண்டால் அம்மா இவ்வுலகம்னு ஒரு ஃபேமஸ் பாடல் இருக்கு. அதை சொல்றாங்க தமிழன் எப்படின்னா, இந்திரனே வந்து அமிர்தம் இழைத்தாலும், இந்திரன் வந்து தப்பா எடுத்துக்கப்பா அமிர்தம் சொன்னா கூட, தமியர் இனிது என்று இருந்தாலும் தமியர் என கொண்டிலர். தனியா சாப்பிட மாட்டான்டா, நாங்கெல்லாம் காக்கை போல. பாரதியார் சொன்னார், காக்கை போல் பகிர்ந்து உண். அது போல தனியா சாப்பிட மாட்டான். தமிழை வந்து எப்படி ஒரு சுஜித் வந்து 2000 பசங்களை படிக்க வைக்கிறாங்களோ, நாங்க வந்து ஒரு 25 20 30 ஆர்ஃபன்ஸ், HIV ஆர்ஃபன்ஸ் பார்க்குறோம். நீங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும். தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தமிழன். அது மட்டும் சொல்ற, அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. கடைசி பாட்டு அந்த உண்டாலம்மை உலகத்தை தனக்கென முயன்னா நோன்தாள், அதாவது தனக்கு மட்டும் தனக்கும் வேலை செஞ்சு, நோன்தாள்னா வலிமை உள்ள கால்களோட நின்று வேலை செய்வான். தனக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் தமிழர் தாமே. நம்ம வேலை செஞ்சுட்டு எப்படி, I've seen so many examples in Kovai from PSG, GCT, so many colleges here doing such good jobs, not only in Kovai but all over Tamil Nadu. தமிழை மட்டும்தான் நம்ம மேல வந்துட்டு அப்புறம் மற்றவங்களும் மேல வரணும்டா, அவனை எப்படி இழுத்து விடலாம், அவனை எப்படி அடிச்சு விடலாம் நினைக்காம இருப்பான். அந்த தமிழன் திருப்பி வரணும். அந்த தமிழன் இருக்கான், ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த தமிழன் நம்ம உள்ளகிட்ட இருந்து அந்த வீர தமிழனை வெளியில கொண்டு வரும். We have a short life. As a doctor, I'm telling everybody this. Even if you live to 90 years or 100 years, it is still short. But you can make a difference to many people. There can be many Sugunas, many Murugans. You can make that difference to many people. அதான் பாரதியார் சொன்னார் பாத்தீங்களா, எல்லாரும் சும்மா வந்தோம், ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், கிளம்பணும், வந்தோம், கிளப்புக்கு போனோம், கிளம்பணும், அப்படி இருக்க வேணாம். அவரது ரொம்ப அழகா பாரதியார் சொன்னார். And I would like to finish with that because it's one of my favorite pieces of poetry, Tamil poetry from பாரதியார். ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸ்க்காக வாழணும். தேடிச்சோறு நிதம் தின்று, எங்கேயோ ஓசி சாப்பாடு கிடைக்குதான் போய் பல சின்ன சின்ன கதைகள் பேசி, அவன் தெரியுமா, அவன் அவளோட விட்டானா, அவன் வந்து வைஃபை விட்டானா, பல சின்ன சின்ன கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து எப்படி அவனை இழுத்து போடலாம், இன்கம் டாக்ஸ் நம்ம எழுதி போடலாமா, ஏன்னா மனம் வாடி துன்பமிக உடன்று நம்ம மனசுக்குள்ளே இது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இருந்துட்டு நரை கூடி கிழப்பருவம் எய்து அப்படியே வயசு ஆயிட்டு நம்மளும் அப்படியே என்னமோ ஓட்டிட்டோம். 4 சினிமா பார்த்தோமா, 4 டிராமா பார்த்தோமா, 4 வாட்டி பிரியாணி சாப்பிட்டோமான்னு ஓட்டிட்டு என்ன ஆயிடுது, கடைசியில கொடுங்கூற்றுக்கு பின் இறையென பின் மாயும். கொடுங்கூற்றுன்னு வந்துட்டான், டேய் வாடா நீ சாவறதுக்கு டைம் ஆயிடுச்சுடா. அப்படியே நானும் வாழ்ந்தேன், தாத்தா வாழ்த்தேன், கேள்விட்டேன். அப்படி இருக்காதீங்கடா. அப்படி இருக்கும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு சொன்னார் பாரதியார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருமே இங்க வேடிக்கை மனிதர்கள் பார்த்த வரைக்கும் நீங்க யாருமே வேடிக்கை மனிதர்கள் இல்லை. இதுதான் தமிழன், இதுதான் தமிழ் பற்று, இதுதான் தமிழ் மரபு. இப்படி நம்ம வாழ்வோம்னு சொல்லி நீங்க எல்லாரும் எஸ் வளர்ந்துகிட்டே போகணும்னு சொல்லி இந்த ப்ராசஸ் ஆஃப் தமிழ் அண்ட் தமிழ் உணர்வு நமக்கும் அந்த ஆரோக்கியமும் வரும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.